வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஜித சேவா டைரக்ட் புக்கிங் அண்டு டைரக்ட் தர்ஷன். ஆர்ஜித சேவா அப்படிங்கிற சேவையில் 4 சேவைகள் அடக்கங்க. இதில் பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், அப்புறம் சகஸ்ர தீப அலங்கார சேவை. இந்த 4 சேவைகளுக்கான புக்கிங் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச். டிக்கெட் வந்து 500 ரூபாங்க. இது கல்யாண உற்சவம் மட்டும் 2 பேருக்கு தான் மினிமம் பண்ண முடியும். 1000 ரூபா வரும். மற்ற சேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தனித்தனியாக பண்ணலாம். 500 ரூபா ஒரு டிக்கெட்டு. இந்த 4 சேவைகள்லையும் கலந்துக்கிட்டு உடனடியாக சாமி தரிசனம் பண்ணலாங்க. எந்த டயத்துக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேவை நடக்கும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த சேவை நடக்கும். அது முடிஞ்ச உடனே நீங்கள் சாமி தரிசனம் பண்ண அனுப்பிச்சிடுவாங்க. கையோடு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கு பக்கத்து இடது ஓரம் பார்த்தீங்கன்னா தெற்கு மட விலகத்தில் சுபதம் என்று பெரிய ஆர்ச் இருக்கும். அது வழியாக உள்ளே போனோம்னா இதுக்குன்னு தனி லைன் கவுண்டர் இருக்குது, தனி லைன் இருக்குது. அது வழியாக நீங்கள் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வரலாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இந்த சேவைகள் இருக்குது. இதோட டிக்கெட் விலை வந்து 500 ரூபா. இதில் கல்யாண உற்சவம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்புவாங்க. அதை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். இந்த சேவையை ஆன்லைனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த கல்யாண உற்சவம் அப்படிங்கிற நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார நடக்கிற ஒரு முக்கியமான சேவைங்க அது. கோயிலுக்கு உள்ளார போனோம்னா ராஜகோபுரம் தாண்டி போனோம்னா இங்கே ஒரு துவஜஸ்தம்பம் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா துலாபாரம் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பேக் சைடு வெளிப்பிரகாரம், அதாவது கோயிலோட 2வது பிரகாரம் அங்கே தான் இருக்குது. அந்த பிரகாரத்தில் தான் பொதுமக்கள் சுற்றி வரத்துக்கு வழி இல்லாமல் அந்த இடத்துல தான் வந்து இப்போ கல்யாண அரங்கு அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தினசரி திருக்கல்யாணம் அந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது ராஜகோபுரம் உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கம் திருப்பி விட்ருவாங்க. நேராக போனால் துவஜஸ்தம்பம் இருக்கும், அது வழியாக இப்போல்லாம் உள்ளே விட்றாங்க. அப்படி இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இடது பக்கம் திருப்பி விட்றாங்க. ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி உள்ளே போய் திரும்ப வர மாதிரி இருக்கும். அது வழியாக போனோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பிரகாரம் நம்ம போகும்போது பார்க்கலாம். அந்த லைனில் போகும்போதே அந்த வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல தான் கல்யாண மண்டபம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய மண்டபமாக ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு அந்த மண்டபம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த கல்யாண உற்சவத்துக்கு 11 மணிக்கு இது ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த கல்யாண உற்சவம் நடக்குங்க. 1 மணிக்கு கல்யாண உற்சவம் முடிஞ்ச பிறகு அப்படியே நேராக சுவாமி தரிசனத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் தான் நம்ம இருக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாமி தரிசனத்துக்கு போயிடலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு அதிகபட்சமாக 1:30 மணிக்குள்ளார வெளியில் வந்துடலாங்க. இந்த கல்யாண உற்சவம் சேவையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோயிலுக்குள்ளே நடக்கிறது தாங்க. அது கோயிலுக்குள்ளார நடக்கிறதுனால நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதில். அது தவிர சாமி தரிசனம் பார்க்குறதுக்கும் ரொம்ப சுலபம் அது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சேவை. இந்த ஊஞ்சல் சேவையும் கோயில் வளாகத்துக்குள்ள தாங்க நடக்குது. அதே மாதிரி தான் அது கோயில் ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்தோன்னா அந்த துவஜஸ்தம்பம் இருக்குது பாருங்கள். அதுக்கு வலது பக்கம், இடது பக்கம் இருக்கிறது அந்த துலாபார மண்டபம். வலது பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மண்டபம் இருக்கும். அது டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜனா மஹால்னு பேர். தமிழில் பார்த்தோம்னா அட்டாள மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாள மண்டபத்தில் உள்ளார வந்து கண்ணாடி அறை இருக்குங்க. அந்த கண்ணாடி அறையில் தான் இந்த ஊஞ்சல் சேவை நடக்கும். பக்தர்கள்லாம் அங்கே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாண உற்சவம் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து சுவாமியும் தாயாரும் இந்த இடத்துல எழுந்தருளுவாங்க. இந்த உள்ளார வந்து கண்ணாடி அறைக்குள்ளே ஒரு ஊஞ்சல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஊஞ்சலில் சுவாமியும் தாயாரையும் உட்கார வச்சு அதுக்கு துதி பாடல்கள்லாம் பாடுவாங்க. அதுக்கான மேளதாளங்கள்லாம் ரொம்ப திவ்ய வாத்தியங்கள்லாம் வாசித்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த சேவை நடக்கும். 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. 1:30 மணிலேருந்து 2:15 வரைக்கும் இந்த உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் உள்ள மூலவரை பக்கத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க இது ஒரு இப்போ தரிசனம் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி, 12:30 மணி இல்லைனா 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக சாமி தரிசனம் பார்க்கலாம். அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜித பிரம்மோற்சவம். இந்த அர்ஜித பிரம்மோற்சவம் வந்து கோயிலுக்கு வெளியில் நடக்குங்க. அது கோயிலுக்கு வெளியில் தேருக்காக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க பாருங்கள், புஷ்கரணிக்கு ஏற்றாப்புல. அதுக்கு பக்கத்தில் ரோடு போகும். அது வந்து ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் போகிற வழி, ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி அதுதான். அந்த வழியில் போனோம்னா பார்த்தீங்கன்னா வைபவ மண்டபம்னு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த அர்ஜித பிரம்மோற்சவம் விழா நடக்கும். இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் தனித்தனியாக உட்கார வச்சுருவாங்க. உள்ளார தாயாரும் பெருமாளும் உள்ளே வந்த பிறகு அவங்கள வந்து ஒரு வாகனத்துலேயும் அவங்க வந்து எழுந்தருளுவாங்க. அந்த இடத்துல பெருமாளோட பல வாகனங்கள் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு வாகனத்துலேயும் உள்ளேருந்து எடுத்து அந்த வாகனத்தில் உட்கார வச்சு கொண்டாந்து எழுந்தருளி இந்த இடத்துல ஒரு ஆரத்தி காட்டுவாங்க. அந்தமாரி வரிசையாக 5 வாகனங்களில் வந்து நமக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பாரு. இந்த சேவை வந்து மத்தியானம் 3:30 மணிக்கு நடக்குங்க. அது 4:45 வரைக்கும் அந்த சேவை நடக்கும். அது முடிஞ்ச பிறகு திரும்பவும் பழையபடி நம்மளை சுபதம் என்ட்ரி வழியாக சாமி தரிசனம் பார்க்க அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே சுபதம் என்ட்ரி வழியாக டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு சாமி தரிசனத்துக்கு போயிடலாங்க. அதிகபட்சம் ஒரு 1/2 அன் ஹவரில் 3/4 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம்.
அதுக்கடுத்தது சகஸ்ர தீப அலங்கார சேவை. இந்த சேவை வந்து ஓப்பனில் தாங்க நடக்கும். அது கோயிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் கிரவுண்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மூலையில் இந்த தீப அலங்கார சேவை நடக்கிறதுக்கான மண்டபம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த தீப மண்டபமே இருக்குது. இப்போ நீங்கள் ரெகுலராக சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் 1000 விளக்குகளுக்கு மேலே அந்த இடத்துல விளக்கு ஏற்றி வச்சு பெரும்பாலும் தாயார் அந்த இடத்துல எழுந்தருள்வாங்க. அந்த இடத்துலையும் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த இடத்துல சுவாமியை உட்கார வச்சு அந்த இடத்துல விளக்கு ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கான ஆரத்திலாம் நடக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த விழா அந்த இடத்துல நடக்கும். பொதுமக்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த தீபாலங்கார சேவையில் கலந்ததுக்காகவே நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யானையெல்லாம் அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் சுவாமி வீதி உலா போயிட்டு திரும்பவும் கோயிலுக்குள்ளே போயிடுவார். இதான் அந்த சகஸ்ர தீப அலங்கார சேவை. இது வந்து சாயந்தரம் 5 to 6 நடக்குங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போயிட்டு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு 6 மணிக்கு போயிடலாம். இதான் இந்த 4 சேவைகளும் இந்த ஆர்ஜித சேவை மூலம் புக் பண்ணி பார்க்குற சேவைங்க அது. இதுக்கான லட்டு கவுண்டர் வந்து தனியாகவே இருக்குங்க. ரெகுலராக உள்ள லட்டு கவுண்டரில் போய் நீங்கள் நிற்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஆர்ஜித சேவாக்குன்னு தனியாக ஒரு லட்டு கவுண்டர் இருக்குது. அதில் போய் உங்களுடைய பிரசாதங்களை தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். வழக்கமான லட்டு கவுண்டரில் கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த ஆர்ஜித சேவாலேயே விர்ச்சுவல் சேவா, ஆன்லைன் சேவான்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இதே ஆர்ஜித சேவாவில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவை, இந்த 4 சேவைகளுமே இந்த விர்ச்சுவல் சேவையில் நடக்கும். இது எப்படின்னா இதை நீங்கள் வந்து இந்த சேவைகளில் கலந்துக்க முடியாதுங்க. அது ஆன்லைனில் மட்டும்தான் இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆன்லைனில் இந்த சேவையை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தனியாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இது 2 ப்ராசஸ். முதல்ல நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இந்த சேவையை புக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதில் கீழே போட்டிருக்கும் புக் தர்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த புக் தர்ஷனை கிளிக் பண்ணி அவைலபிள் டேட்டில் நீங்கள் அடுத்தாப்பில் சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணி போய் பார்க்கலாம். இதுவும் 500 ரூபா டிக்கெட் தாங்க. அந்த ஆர்ஜித சேவா மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி 500 ரூபா டிக்கெட்டு, கல்யாணம் வச்சோன்னா 1000 ரூபா டிக்கெட்டு அதே மாதிரி தான். பட் அந்த சேவையில் நீங்கள் கலந்துக்க முடியாது. அதுதான் இதோட விசேஷம். இதில் என்னென்னா நீங்கள் அந்த எப்போ நீங்கள் சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். என்றைக்கு நீங்கள் அந்த சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 இயர், அந்த 1 இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அது தனி ப்ராசஸ் தான் அது. அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி ஆர்ஜித சேவா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த விர்ச்சுவல் சேவா மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. அதே டேட்டில் தான் 21ஆம் தேதி ஆர்ஜித சேவா எப்போ ஓப்பன் ஆகுதோ அதே தேதியில் மத்தியானம் 3 மணிக்கு இந்த சேவை ஓப்பன் ஆகும். அதில் சப்போஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா வேணால் இதில் நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்க முடியாது. சாமி தரிசனத்துக்கு தான் நீங்கள் போகலாம். இது மேக்ஸிமம் எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா 300 ரூபா டிக்கெட், அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதில் 300 ரூபா டிக்கெட் ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இல்லை நிறைய பேர் குரூப்பாக எடுக்கிறவங்க பாதி பேர் கிடச்சி பாதி பேர் கிடைக்காம போகிற பட்சத்தில் இந்த சேவையில் நீங்கள் புக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவைக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரிக்கு அவைலபிள் இருக்கும். அதாவது அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ தரிசன கோட்டா தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்துக்கான சேவையில் கலந்துக்கிறதுக்கும் தரிசனம் பார்க்குறதுக்கும் 2க்கும் சேர்த்து அந்த கோட்டாவை ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மார்ச் மாதம் 300 ரூபா டிக்கெட் ட்ரை பண்ணும்போது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேவையை பயன்படுத்திங்க. ஏதோ ஒரு டேட்டில் அடுத்தாப்புல ஜனவரி, பிப்ரவரியில் ஏதோ ஒரு டேட்டில் இல்லை மார்ச் மாதத்துலையோ அந்த சேவையை முதல்ல புக் பண்ணுங்கள். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு உடனே அடுத்தது தர்ஷனுக்கும் புக் பண்ணிக்கலாம். சாமி தர்ஷனுக்கும் புக் பண்ணிக்கலாம். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து செக் தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டில் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குது, எந்தெந்த ஸ்லாட் அவைலபிள் இருக்குது எல்லாமே அதில் வரும். அப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவையான டேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே முதல்ல சேவையை புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சாமி தரிசனத்துக்கு அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இதில் இருக்குது. உங்களுடைய பிறந்த நாள் இல்லை ஒரு கல்யாண நாள் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான நாட்களில் நீங்கள் வந்து பெருமாளை வந்து இங்கே தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது ஒரு பண்டிகை நாளாக இருக்கலாம், இல்லை சண்டேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நாட்களில் வந்து டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த சேவையில் உள்ள டிக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த நாளில் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சேவையை புக் பண்ணும்போதே நீங்கள் பணம் கட்டிடுவீங்க. அதனால் தரிசனத்துக்கு புக் பண்ணும்போது தனியாக பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் டிக்கெட்டு புக் தர்ஷன் போட்டு குறிப்பிட்ட நாளில் அவைலபிலிட்டி இருக்கிற நாளில் நீங்கள் போட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த டிக்கெட்டு ஆர்ஜித சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் இதை வந்து சுபதமந்தி வழியாக டேரெக்டாக உள்ளே விட மாட்டாங்க. 300 ரூபா டிக்கெட் வழியாக தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகணும். அப்படி தான் இது ஆப்ஷன் இது. ஏன்னா இது வந்து ஆர்ஜித சேவா டேரெக்டாக தர்ஷனில் கலந்துக்கிற சேவை கிடையாது. அதனால் இது ஆன்லைன் சேவைங்கிறதுனால 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம் இருக்குது பாருங்கள், அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 அந்த வழியாக தான் நீங்கள்
சாமி தரிசனத்துக்கு பார்க்க போகணும். அதே ரூ. 300 டிக்கெட்டுக்கு ஆகிற டைம் இதுக்கும் ஆகும். அது 4 ஹவர்ஸ் தான், இதுவும் 4 ஹவர்ஸ் தான். அதே லைனில் தான் உங்களுக்கு சேர்த்து விடுவாங்க. அங்கே வாசலில் போர்டே போட்டிருப்பாங்க, விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் என்ட்ரன்ஸ்னே போர்டு போட்டிருப்பாங்க. அது வழியாக தான் நீங்கள் சாமி போய் பார்க்கலாம். இது வந்து டிக்கெட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு சேவைங்க அது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.